அது மட்டுமல்லாது இவருக்கு 2 வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. ஏப்ரல் மாதம் அளவில் கொச்சின் பகுதியிலே தங்கியிருந்த போது கஞ்சா வைத்திருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டில் ஒரு வழக்கும், இன்னும் ஒரு வழக்கு புலிப்பல்லை அணிந்திருந்தார், அது வனலாக சட்டத்துக்கு எதிரானது என்கின்ற 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பிணையிலே அவர் விடுதலை செய்யப்பட்டு பிணையிலே வெளிவருகின்றார். அந்த காலப்பகுதியிலே வேடனுக்கு எதிரான எதிர்கோஷங்களும் எதிர்ப்புகளும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற போது கேரளத்தில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்களாக பார்க்கப்படக்கூடியவர்கள் மம்முட்டி, பிருத்திவிராஜ் போன்றவர்கள் எல்லாம் ஆதரவாக குரல் கொடுக்கின்றார்கள். இவர் மீது அரசின் அடாவடித்தனம் தொடர்பில் கடுமையான எச்சரிக்கைகளையும் மம்முட்டி, பிருத்திவிராஜ் போன்றவர்கள் முன்வைக்கின்றார்கள். அதன் தொடர்ச்சியாக பல நடிகர்களும் இணைந்து கொள்கின்றார்கள். தமிழகத்திலும் இயக்குநர்கள், நடிகர்கள் என ஆதரவு குரல் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதன் பின்னர் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெறுகின்றது. வேடனை கைது செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தை முன்வைத்து கடுமையான விமர்சனங்களை RSSம் இந்து அமைப்புகளும் கேரளாவில் கடுமையான பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமாக இருக்கக்கூடிய RSSின் அதிகாரப்பூர்வ பத்திரிகையான கேசரியின் ஆசிரியர் அவர்கள், தலைமை ஆசிரியர், வேறு யாரும் இல்லை, தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய மது அவர்கள் இவர் மீது கடுமையான வன்மத்தை முன்வைத்து, அதே நேரம் அந்த பத்திரிகையிலே ஒட்டுமொத்தத்திலே வேடனினுடைய அந்த கலையை இழிவுபடுத்துகின்ற வகையில் கடுமையான ஆக்ரோஷமான கட்டுரைகளை வரைகின்ற போது அது தொடர்பில் கேரள அரசு நடவடிக்கை எடுக்கின்றது, அவரை கைது செய்கின்றது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் ஒரு வேடன் என்கின்ற பெயரோடு இருக்கக்கூடிய கிரந்தாஸ் முரளி அவர்களால் கடும் சிக்கல் எழுகின்றது. அந்த சிக்கலின் எதிரொலிகள் இப்போது அண்மை காலங்களில் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன.